நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நம்ம ஏற்கனவே குரு சரித்திரம் சாப்டர் 11 நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளை பற்றி படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அதனுடைய கண்டினியூசேஷன் இப்போ படிக்கலாம். அப்பொழுது அந்த தாய், மகனே, 12 ஆண்டுகள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து பிறகு கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று இல்லற வாழ்வை அனுபவித்து யஞ்ஞ யாகங்களை செய்து புண்ணியத்தை பெற்ற பிறகு இறுதியில் சந்நியாசியாக வேண்டுமே தவிர நீ இப்படி ஏதோ வைராக்கியத்துடன் சந்நியாசியாவது தவறல்லவா என்று வேண்டினாள். அதை கேட்ட நரகரி, அம்மா, இந்த உடல் நிரந்தரமானதல்ல, நீர்க்குமிழி போல் சீக்கிரமாக அழியக்கூடியது. மரணம் இல்லை என்று சொல்பவன் எவனும் கிடையாது. மரண தேவதியான யமன் ஜீவிகளை தொடர்ந்து கொண்டே இருப்பான். மனிதனுக்கு தன் வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாது. கடன் கொடுத்தவன் தன் கடனை திரும்ப பெறும் நேரத்திற்காக நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதை போல் மரண தேவதை கூட மனிதர்களின் வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருப்பான். இரவு பகல் நம் வாழ்நாளை குறைத்து கொண்டே வரும். இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கை நிரந்தரமென்று நினைத்து கொண்டு வாழ்பவன் அறிவில்லாதவன். கடந்த காலம் திரும்பி வராது, நிகழ்காலத்தை நினைக்க முடியாது. ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுது தர்மங்களை செய்ய வேண்டும். எந்த நாள் புண்ணியம் செய்யாமல் கழிக்கின்றோமோ அந்த நாள் நம் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டும். எந்த ஒரு பொருள் மேலும் மமதியை வைப்பது ஆத்ம வஞ்சனை ஆகும். துயரத்தை பெற நேரிடும். ஆசை என்ற மாயையில் சிக்கி பிறந்தவர்களுக்கு நீ சொல்லும் சம்சார வாழ்க்கைக்கு பிறகு சந்நியாசியாக செல்வது உசிதம். நான் சகலமும் துறந்து சில காரணங்களுக்காக பிறந்தவன். ஆகையால் நான் சந்நியாசியாக செல்வதை தடுக்காதீர்கள் என்று ஞான உபதேசத்தை செய்தான். இதை கேட்ட அந்த தாய் வியப்புடன் பார்த்தாள். அவனை வணங்கி, மகனே, என் அறியாமையனால் உன்னை என் மகன் என்று நினைத்து அப்படி கூறிவிட்டேன். நீ எங்களை ஆட்கொள்ள பிறந்த தெய்வம். உலகத்தில் தர்மத்தை நிலைக்க அதர்மத்தை அழிக்க பிறந்தவன். ஆகியால் உன் செயலை தடுக்க மாட்டேன். ஆனால் உன் இந்த திவ்ய ரூபத்தை என் மனதில் நிலைக்கும்படி செய். நீ சென்று விட்டால் நான் யாரை பார்த்து என் மகன் என்று சந்தோஷப்படுவேன்? எனக்கு இன்னமும் குழந்தை பிறப்பார்கள் என்று கூறினாய். எனக்கு ஒரு மகன் பிறக்கிற வரையிலாவது நீ எங்களுடன் இருக்க வேண்டும். அதுவரையிலும் சந்நியாசியாக அனுமதிக்க மாட்டோம். என் சொல்லை கேட்காமல் நீ சென்று விட்டால் நான் மரணமடைவேன் என்று வேண்டினாள். அப்பொழுது நரகரி, அம்மா, உங்களுக்கு 1 வருட காலத்திற்குள் இரட்டையர்கள் பிறப்பார்கள். அதற்கு பிறகு நான் சந்நியாசியாக செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று வாக்குறுதியை பெற்றான். அவனை மகேசனை போல் பாவித்து